வாழ்க்கையில நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, ஏதாவது பிரச்சனை வந்தா தான் அந்த விஷயத்த கவனிக்கிறோம் ஒழிய, பிரச்சனை வராம அத கவனிக்கிறதே கிடையாது. உண்மதானே? சும்மா கூட கவனிக்க மாட்டேன்றோம். நாம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கோம்? எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அது பிரச்சனை வந்தா மட்டும் தான் கவனிச்சு பிரச்சனை வராம அது பாட்டுக்கு போயிட்டுருக்கா, போயிட்டே இருக்கட்டும். ஒரு விஷயம் நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூச்சு விடுறேன். அப்ப நான் மூச்சு விடுறது நல்லா போயிட்டு தான் இருக்கு. நான் டெய்லி கவனிக்கிறோமே இந்த மூச்சு எப்படி போகுது, உள்ள போகுது, உள்ள போனா அது என்ன பண்ணுது, திருப்பி வெளியில போறப்போ அது என்ன செய்யுது, இது எப்படி நடக்குதுன்னு என்னைக்குனா யோசிச்சிருக்கோமா? இந்த மூச்ச பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், எப்பன்னா கோல்டு பிடிச்சா, மூக்கு அடைச்சுக்கிட்டா, மூச்சு விட முடியல, டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னப்ப தான் அந்த மூச்ச கவனிச்சு கவனிச்சு பார்க்குறோம். ஐயோ! எங்கடா அடிக்குது? அப்போ எங்கடா மூச்சு போகுது? அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, நமக்கு இந்த மூச்சு போறது, வர்றதெல்லாம் அப்பதான் நமக்கு பிரச்சனையா தெரியுதே ஒழிய, மத்த நேரத்துல இந்த மூச்ச கவனிச்சு பார்க்குறதில்ல. மனசுல எப்போ வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணுமோ, இல்ல ஒரு விஷயத்த தியானத்துக்கு கொண்டுட்டு வரணுமோ, ஃபர்ஸ்ட்டு மூச்சு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். மூச்சு எப்படி உள்ள போது, எப்படி வெளிய வருது கவனிச்சு பாருங்க. ஈசியஸ்ட் வே. ஒரு 1 நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. எல்லாமே பெருசு பெருசா பண்ணணும்னு நெனைக்காதீங்க வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட்டு 1 நிமிஷம் என்ன பண்ணுங்க, மூச்சு உள்ள எப்படி போது, எப்படி வெளியில வருது, எப்படி உள்ள போது, எப்படி வருது. சும்மா ஒரு சிம்பிள் சிஸ்டம் அப்பயே உங்களுக்கு தெரியும். உங்க ஃபோக்கஸ் அந்த இடத்துல நிக்க ஆரம்பிக்கும். ஃபோக்கஸ் அந்த இடத்துல நிக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டெப். வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அத கவனிப்பேன். அந்த விஷயத்த கத்துப்பேன் அப்படின்னு கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறது, கவனிக்கிறது, வாழ்க்கையில நான் என்ன இப்படி எடுத்தா இப்படி பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல இத பண்ணிட்டுருக்கேன்னு கவனிச்சு பார்க்குறது தப்பே கிடையாது. ஓகேங்களா?